விசாகன் ஐஏஎஸ் கிட்ட 2 நாளா விசாரிக்கிறாங்க இல்லையா? வலுவான ஆதாரங்கள் இல்லாம அவங்க கிட்ட விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா ஏதோ ஆதாரத்தோட வலுவான ஆதாரங்களோட தான் அவங்க முதல்ல உள்ள போயிருக்காங்க. ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு பூர்வாங்க ரீதியாக ஒரு அஃபென்ஸ் இருக்கு அப்படின்றது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அந்த டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர் அப்படின்னு. இப்ப டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல பதிவு செய்த எஃப்ஐஆர் அப்படின்னா கூட திமுக ஆட்சி காலத்துல அந்த எஃப்ஐஆர் ஓப்பனா தானே இருக்கு. அது ஒரு வழக்காக தானே இருக்கு. எஃப்ஐஆர் இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்றது தான் இடிக்கு தேவை. அது அதிமுக ஆட்சி காலத்தில் போட்டாங்களா திமுக ஆட்சி காலத்தில் போட்டாங்களா அப்படின்றது உள்ள வரதுக்கு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவை. அப்போ இந்த எஃப்ஐஆர் எல்லாம் ஒரு 40-45 எஃப்ஐஆர் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் எல்லாம் நமக்கு பூர்வாங்க ரீதியா நாம உள்ள போறதுக்கு நமக்கு வழிவகை செய்யக்கூடிய எஃப்ஐஆர் தான் இருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு இவங்க உள்ள வராங்க. அப்ப இந்த நடவடிக்கை, அதாவது இடியுடைய இந்த நடவடிக்கை, இந்த அவசரம் அப்படின்றது உங்களுக்கு 2 விஷயத்துல வருது. ஒண்ணு இவங்க எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, பிரெடிகேட் அஃபென்ஸே இல்லை அப்படின்னா இடியால வர பண்ண முடியாது. அப்போ பிரெடிகேட் அஃபென்ஸை இவங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா நீதிமன்றமே உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. இடியுடைய ப்ரோப், அதாவது இடியுடைய விசாரணையை தடுக்கின்ற வகையில தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா விசாகன் ஐஏஎஸ் உட்கார்ந்து பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இடி கேள்விக்கலாம்.